வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். ஏப்ரல் 1 ஏமாத்துற நாள் கிடையாது. நியூ ஃபைனான்சியல் இயர் 2025 சூப்பராக இருக்கட்டும்னு எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள். சூப்பராக சம்பாதிக்கணும். இந்த வருஷம் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். இது வரைக்கும் வந்த கஷ்டம் எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே வர்றது பயங்கரமாக இருக்குன்றது எதிர்பார்க்குறோம். பட் இதை எல்லாத்தையும் தாண்டி 2025 மார்ச் 31 அன்னைக்கு ப்ராஃபிட்டபிளாக நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். செய்திகள் ஆஸ் யூஷுவல் இந்தியா ஸ்பெசிஃபிக். இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி. ஜிஎஸ்டி செம்ம கலெக்ஷனு. ஊர் எல்லாருமே சொல்கிறாங்க இந்தியாவில் வியாபாரமே நடக்கல, ஒன்றுமே நடக்கலன்னு. ரெக்கார்ட் நம்பர்ஸ். செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் 1,78,000 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷனாக இருக்கு ஃபார் தி மந்த் ஆஃப் மார்ச் 1. ரெண்டாவது மார்ச் 31. ஸோ போன வருஷத்தோட கலெக்ஷன் 20 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. பெரிய விஷயம், ரைட்? 1. சராசரியா ஆவரேஜா லாஸ்ட் 12 மாசத்தோட கலெக்ஷன் 1,68,000 கோடி. இதுதான் ஆவரேஜ். இது ப்ரீவியஸ் இயரோட ப்ரீவியஸ் இயர் 1.5 லட்சம் இருந்துச்சு. இப்போ 1,68,000 ஆவரேஜ். நல்ல விஷயம். சூப்பர் டூப்பர். ஜிஎஸ்டி கலெக்ஷன் நடக்குதுன்னா 2 விஷயம் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். 1. யாரெல்லாம் இல்லீகலா ஜிஎஸ்டி கோர்ட்டுக்கு அந்த சைடு வியாபாரம் பண்ணாங்க அவங்க எல்லாருமே பிசினஸ் கோர்ட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. நல்ல விஷயம் 1. ரெண்டாவது பிசினஸ் க்ரோ ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் நினைக்கலாம் ஜிஎஸ்டினால எனக்கு கெடுதல் தான் நடந்துச்சுன்றது. கெடுதல் ஏன் நடந்துச்சுன்னு சொன்னால் ஃபார்மலா யாருமே உள்ள வரணும்னு விருப்பப்படல. எங்க தாத்தா காலத்துல இருந்து நான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பில்லெல்லாம் அப்படி வந்துச்சுன்னா 4 நாள் அப்படி பண்ணுவாங்க, அதுக்கு சரியா போயிடும். இந்த விஷயம் ஜிஎஸ்டியில நடக்கல. ஏன்னு சொன்னால் இன்புட் கிரெடிட் நம்ம கொடுக்குறோம். அப்ப இன்புட் கிரெடிட் கொடுக்கும் போதும் வாங்குறவன் எனக்கு பில்லு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும் போதும் கட்டாயம் உள்ள வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுல என்ன ஆகுதுன்னு சொன்னால் சின்ன வியாபாரிங்க எல்லாமே வராத இருந்தாங்க. அவங்க வர வேண்டிய சூழ்நிலை. அப்படி வராதவங்க பிசினஸ் விட்டு வெளில போக வேண்டிய சூழ்நிலை. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்களேன், எவ்வளவு நாள் தான் நீங்க ராங் சைட்ல வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல மவுண்ட் ரோட்ல நடுப்புற பேரிகேட் கிடையாது. இங்கேருந்து அப்படி போயிடுவோம், அங்க அப்படி ராங் சைட்ல வருவோம், மறுபடியும் இப்படி போவோம். இன்னைக்கு போக முடியுமா? முடியாது. காலத்துக்கு இருந்தாப்புல மாறி ஆகணும். அப்போ பண்ணாதான் டிராஃபிக்கை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்க எவ்வளோக்கால நீங்க ஃபார்மல் எக்கானமியில வரீங்களோ அவ்வளோக்கால எக்கானமி நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும். நீங்க ஒழுங்கா வியாபாரம் பண்றீங்கன்னு சொன்னால் பேங்க்ல இன்னைக்கு லோனுக்கு பிரச்சனையே இல்லாத இருக்கு. சரி, ரெண்டாவது ஏப்ரல் 1 தேதினாவே நம்ம எதிர்பார்க்கறது இந்த 2 தான். ஜிஎஸ்டி கலெக்ஷனு, ரெண்டாவது ஆட்டோ சேல்ஸ் நம்பர். செம்ம ரெக்கார்ட்ல சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் 2024. ஆல்மோஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 13% அப்பு கொடுத்துருக்குறாங்க சேல்ஸ். க்ளோஸ் டு அபவுட், அதாவது மார்ச் மந்த்ல மட்டுமே 68,413 வண்டி வித்திருக்கிறாங்க எஸ்யூவி. ஹோண்டாய் எடுத்துக்கிட்டோம்னா அவன் என்ன சொல்றான்னா 2024, அதாவது போன ஏப்ரல் 1 இருந்து இந்த மார்ச் 31 வரைக்கும் 7,77,000 வண்டி வித்திருக்கிறானா. எவ்வளவு வண்டி, சரியா? 1. ரெண்டாவது டொமஸ்டிக் சேல்ஸ் ஆல்மோஸ்ட் 8.3% ஏறி இருக்கு. அதாவது 6,14,000 வண்டி வித்திருக்கிறாங்க. மீதி எக்ஸ்போர்ட்டா இருக்கும், ரைட்? மோஸ்டா பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் அது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹோண்டாய். அடுத்தது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த வருஷம், அதாவது 2024 அந்த வருஷத்துல மொத்தம் வண்டி வித்தது நெக்ஸான் மட்டுமே 5,73,485 வண்டியை வித்திருக்கிறாங்க. பெரிய சேல்ஸ். 1. ரெண்டாவது மார்ச் மாசத்துல மொத்த சேல்ஸ் 90,822 வண்டி. அதுல கமர்ஷியல் வண்டி, இந்த பஸ்ஸு, ட்ரக்கு அதெல்லாம் 40,712. இந்த கார்லாம் இருக்குல்ல, பேசஞ்சர் வெஹிக்கிள், இவி எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் 50,110 வண்டி வித்திருக்கிறாங்க. அடுத்தது மாருதி. ரெக்கார்ட் ஆல்மோஸ்ட் 18 லட்சம் வண்டி வித்திருக்கிறாங்க. 17,93,000 வண்டி வித்திருக்கிறாங்க போன வருஷத்துல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட சேல்ஸ், அதாவது மார்ச் மந்த்துக்கான சேல்ஸ் 10% அப்பு. போன வருஷத்தோட இந்த வருஷம் 10% அப்பு. 1,87,000 வண்டி வித்திருக்கிறாங்க.
டொமெஸ்டிக் சேல்ஸ் 1,61,000 யூனிட்டும், எக்ஸ்போர்ட்ல வந்து 25,892 வண்டி வித்திருக்கிறாங்க. 14% அப் இல்ல டவுன், ரைட்? சரி, இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவங்க வந்து ஒரு 18 லட்சம், மாருதி இது ஹொண்டாய் வந்து ஒரு 8 லட்சம்னு வச்சுங்க, டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 6 லட்சம், எல்லா ஸ்கூட்டி கழிச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் 30 லட்சம் வண்டி வருது. 30 லட்சம் வண்டிக்கு ரோட விடுங்க, ரைட்? பார்க்கிங்க்கு எங்க பண்ண போறாங்க? பார்க்கிங்னு ஒரு படம் போட்டு அதுல மர்டர் நடக்கிறதுலாம் நம்ம வந்து பார்த்தோம். இது டெய்லி சென்னையில நடக்கிற பிரச்சனை. 2024 இந்த பிரச்சனை இன்னும் நம்ம பூம் பார்க்கல, ரைட்? வளர்ச்சியை பார்க்கல. அப்படி இருக்கும் போதும், பெரிய வளர்ச்சி வரும் போதும் வண்டி பார்க்கிங்க்கு என்ன பண்ண போறாங்க? கவர்மெண்ட் இதுக்கு அர்ஜென்ட்டா பாலிசி எடுத்துதான் வந்து ஆகணும். இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான வழி கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் நிச்சயமா பண்ணி ஆகணும். இது வந்து சென்னை மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, பாம்பேயும் இதான் பிரச்சனை, பெங்களூர் அதோட பெரிய பிரச்சனை, டெல்லி கேட்கவே வேணும். நியூ டெல்லி, ஓல்ட் டெல்லி. ஓல்ட் டெல்லியில சத்தியமா வண்டியெல்லாம் ஓட்டவே முடியாது, ஓட்டிட்டுனா நீங்க மனுஷனே கிடையாது, அது மாதிரி இருக்கு. நியூ டெல்லி ஓகே, ரோட்லாம் வந்து பயங்கர அகலமா இருக்கு, எப்படியா இருந்தாலும் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா விவிஐபி ஏரியா பிளஸ் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் இருக்கிறாங்க, எல்லா முக்கியமான இது எல்லாமே அங்கதான் இருக்கு. பட் கவர்மெண்ட் பார்க்கிங்கான பாலிசி எடுத்துட்டு வந்தே ஆகணும். இல்லைன்னு சொன்னால் வண்டி விற்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். இந்தியாவில் வந்து ஏன் இது மாதிரி பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் இவ்வளோ இருக்குன்றது தெரியாது. கவர்மெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இந்த மெட்ரோ ரயிலு, பஸ்ஸு இதெல்லாம் வந்து பக்காவா பண்ணா யாரும் வந்து காரை தொட மாட்டாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இவங்களுக்கு வந்து 2 நியூஸ் இருக்கு. ஒன்னு ஆஸ் யூஷுவல் இந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து இந்த பாக்கெட் போட்டிருக்காங்க. என்னதுன்னு சொன்னா கொச்சி ஷிப்யார்ட் கவர்மெண்ட் ஏஜென்சி தான், HALம் கவர்மெண்ட் ஏஜென்சி தான். கொச்சி ஷிப்யார்டு வந்து அவங்க கஸ்டமருக்கோசரம் ஒரு டர்பைன், ரைட், கேஸ் டர்பைன் 6 செட்ஸ் ஆஃப் LM2500 கேஸ் டர்பைன் வந்து கேட்டிருக்காங்க. பிளஸ் அதுக்கான ஆன்சிலரி பார்ட்ஸ் எல்லாம் யாருக்கோசரம்? நேவிக்கோசரம். நேவி வந்து ஒரு மிசைல் ஷிப்பை வந்து பண்றாங்க. அந்த மிசைல் ஷிப்புக்கு இன்ஜின் தேவைப்படுது, அந்த இன்ஜினை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன்னொன்னு ஒரு கப்பல் பண்ற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்காங்க, அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன்னொன்னு இன்ஜின் பண்ற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்காங்க. சூப்பர்ல. 1173 கோடிக்கு ஆர்டர், ரைட்? நல்லா தான் இருக்கு கேட்கும் போதும். ஒரு கவர்மெண்ட்ல இருந்து இன்னொன்று ஆர்கனைசேஷன் போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ரெக்கார்ட், ரைட்? 2024 நாங்கள் ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது 29,810 கோடிக்கு வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணி இருக்கிறோம். பார்க்கலாம் இவங்க ரிசல்ட்ஸ்லாம் வரும்போதும். இதே வந்து ஒரு ஹிண்ட், நாங்கள் ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால் ரெக்கார்ட் ப்ராஃபிட் வரும். இப்போ ரெக்கார்ட் ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னால் உங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் என்ன ஆகுன்றது யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்தது வந்து அதானி போர்ட். இவங்களும் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நாங்கள் வந்து போன மாதம் ரெக்கார்ட் கார்கோ மூவ் பண்ணியிருக்கிறோம். 38 மில்லியன் மெட்ரிக் டன் நாங்கள் வந்து மூவ் பண்ணியிருக்கிறோம் ஃபார் தி மந்த் ஆஃப் மார்ச் 2024. எல்லாருமே ரெக்கார்ட் சேல்ஸ் கொடுத்துட்டு இருந்தா அப்போ இந்தியாவோட நிலைமை என்ன ஆகுதுன்றது யோசனை பண்ணி பாருங்க. நான் 2019 கத்திக்கிட்டு கிடக்குறேன், இந்தியா வளர்ற மாதிரி வேற எங்கேயும் வளர முடியாது, இங்க பணம் போட்டு சம்பாதிக்கிற மாதிரி வேற எங்கேயுமே பண்ண முடியாதுன்றது நிறைய நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். நம்ம இங்க ரிசல்ட்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். போன வருஷம் 420 மில்லியன் மெட்ரிக் டன் நாங்க வந்து ஹேண்டில் பண்ணோம். இதுவும் எங்களோட ரெக்கார்ட் நம்பர்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பிரஸ்டீஜ் எஸ்டேட். இவங்க வந்து அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ADIA இவங்க கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க along with Kotak AIF ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இன்டர்நேஷனலி இதை வந்து ஹெட்ஜ் ஃபண்டுன்னுவாங்க, இந்தியாவில் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்ற பேர்ல பண்றாங்க. ஒரு 2001 கோடிக்கு வந்து அக்ரிமெண்ட். என்னதுன்னு சொன்னால் ரெசிடென்ஷியல் ஏரியா டெவலப்மெண்ட் பண்றதுக்கு. உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எனி ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக சேல் ஆகுது. டெல்லியில் கூட ரீசெண்டாக DLF காரங்க ஆகட்டும் இல்லை காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் 4 நாளில் விற்றாங்க. 17 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஆவரேஜா, ரைட்? 4 நாளில் விற்றாங்க.
5,000 கோடிக்கு வித்தாங்க. ஸோ அப்போனா நினைச்சு பாருங்களேன், ஹை அண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எவ்வளவு விற்குதுன்றது. சரி, இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா பண்றாங்க. ஒரு 18,000 கோடிக்கு ப்ராஜெக்ட் 4 சிட்டியில, பெங்களூர், மும்பை, கோவா, NCR, ரைட்? NCR இஸ் ஒன் ஹாட் பெல்ட் அண்ட் சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. காலையில ஒரு ரெக்கார்ட் $2,267. என்னது? கோல்டு செம்ம ரேலி இன்னைக்கு காலையில. இன்டர்நேஷனல் ப்ரைஸ் இந்தியாவில் MCXல எடுத்துக்கிட்டீங்கன்னா 69,487 நியூ ரெக்கார்ட், ரைட்? 10 கிராம்ஸ். நம்ம ஹோல்சேல் மார்க்கெட் பேசுவோம்ல, 24 கேரட் GSTயோட 7,190 டச் ஆச்சு. இது வந்து ஹோல்சேல் ரேட்டு ஒரு கிராம். 2022ல நம்ம இந்த ரேட்டை நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு 2 வருஷம் தள்ளி வந்திருக்கு. 2 வருஷன்றதோட நம்ம இந்த ரேட் நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம 100 இயர்ஸ் சைக்கிளை வச்சு நம்ம வந்து இது போட்டிருந்தோம். 2 வருஷம் தள்ளி போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. 100 வருஷம் சைக்கிள்ல 2 வருஷம் 24 மாசம் இப்படி அப்படி போனது தப்பு கிடையாது. பட் ஞாபகம் வச்சுங்க, இந்த லெவல்ல வாங்கலாமா கேட்டப்ப இன்னைக்குடையும் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, நான் இந்த லெவல்ல வாங்கட்டுமா கோல்டுன்னு. இந்த லெவல்ல வாங்காதீங்கன்னு சொன்னேன். இப்ப ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்ட் பண்றது வந்து 6 மணி பக்கமா நம்ம ரெக்கார்ட் பண்றோம். 7,098ல வந்து வித்துட்டு இருக்கு. அப்ப ஆல்மோஸ்ட் 100 ரூபா வந்து கிராமுக்கு வந்து கீழே இறங்கி இருக்கு. இந்த ரெக்கார்ட்ல வாங்கலாமா? 6,400 6,500ல வாங்கியிருந்தால் ஓகே. இந்த கரண்ட் லெவல்ல வாங்குறது அட்வைசபிள் கிடையாது. ரிசல்ட் மட்டுமா ரெக்கார்ட்ல கொடுக்குறோம், கோல்டு பிரைஸ் தான் ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும், முந்திரி கொட்டை மாதிரி 1ஆம் தேதி ஆச்சு, குவார்டர்லி ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த 4 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. யாரு? TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, அசெஞ்சரா இருக்கும், இல்லாட்டினா டெக் மஹிந்திராவா இருக்கும். எப்படியா இருந்தாலும் அடுத்த வாரம் ரிசல்ட் வரப்போகுது. அண்ட் ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, நெகட்டிவா இருக்காது. பட் growth வந்து மியூட்டடா இருக்கும். உங்களுக்கு வந்து தெரியும், இன்டர்நேஷ்னலி எல்லா கார்பரேட்ஸுமே, ரைட்? இன்டர்நேஷ்னல் கார்பரேட்ஸ் அவங்க தானே இவங்களுக்கு மெயினாக வந்து பூவா போடுறாங்க, ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க யாருமே வந்து பெரிய லெவலில் ஸ்பெண்டிங் பண்ணல, இழுத்து பிடிக்கிறாங்க. அண்ட் இழுத்து பிடிக்கிறதுல எப்பயுமே வந்து 2 இடத்துல பிடிப்பாங்க. ஒன்று ஐடி, இன்னொன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட். இந்த 2 இடத்துலையும் தான் பிடிப்பாங்க. ஐடியில் பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப நெகட்டிவாக இருக்காது, பட் அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த சைடு நான் பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் கொடுத்துருந்தப்ப அப்படி மார்க்கெட் தூக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடு எல்லாமே இறங்கும், ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று ரெக்கார்ட். யாரு? நம்ம ஏற்கனவே பேசினது தான், கோல் அண்ட் லிக்னைட். நம்ம கோல் இந்தியா தான். இந்தியாவில் வந்து 1 பில்லியன் டன்ஸ் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம் 2023-24 ரெக்கார்ட் மைல் ஸ்டோன் ஒன்று. அடுத்த 2 வருஷத்துல இம்போர்ட்டே தேவையில்லை. இது வந்து நிஜமாவே பேச வேண்டிய ஒரு விஷயம். 2015-16 அப்புறமா இந்தியாவில் கோல் ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்மலாம் வந்து சராசரியா மாசம் ஆனா 50,000 80,000 கோடிக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் கோலை. இப்போ அது எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு. சராசரி ஆவரேஜா நீங்க வந்து 2014-13 நீங்க எடுத்து பாருங்க, 45,000 to 50,000 crores வந்து சராசரியா இருந்துச்சு. அந்த லெவல்ல இருந்து now we have come down to a level where 0 இம்போர்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல விஷயம், பெரிய விஷயம். அடுத்தது வந்து நம்ம மெட்டல் ஸ்டாக்ஸ். இன்னைக்கு வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரா போச்சு. அது வந்து ஹிண்டல்கோ ஆகட்டும், டாடா ஸ்டீல் ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ், எல்லா மெட்டல் ஸ்டாக்ஸுமே வந்து ஹிந்து காப்பர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இது ஏன்னு சொன்னால், சைனாவில் வந்து சர்ப்ரைசிங்லி அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து ஏறி இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஏறுதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து என்ன ஏறும்? மெட்டல்ஸ் தானே ஏறும். ஸோ இது மேலே சர்ஜ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லோவர் ஹையான்றது பார்க்கணும். எப்பயுமே வந்து ஒரு ஃபால் வந்துச்சுன்னா ஒரு புல் பேக் வரும். அந்த புல் பேக்கா இல்லை நிஜமான புல் பேக்கான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், அட்லீஸ்ட் ஃபார் எ மந்த். இல்லைன்னு சொன்னால் ஷார்ட் லீவ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.